நாய்கள் நம்ம தெருவில் இருக்கிறனால, நம்ம ஊருக்குள்ள இருக்கிறதுனால தாங்க காட்டு விலங்குகள் இங்கே வராமல் இருக்கு. நாய்களே இல்லைன்னு தெரிஞ்ச எத்தனை பெரிய ஆபத்து இந்த சமுதாயம், இந்த உலகம் சந்திக்கும் தெரியுங்களா? அது ஏன் யாருக்குமே புரிய மாட்டேங்குது? நாய்கள் கடிக்கிறது கஷ்டம்தான். நாய்கள்னால ரேபிஸ் கடி மரணங்கள் எல்லாம் கேள்விப்படும் போது வருத்தமாக தான் இருக்கு. அதுக்கான ஒதுக்கப்பட்ட நிதி மூலமாக அதுங்களுக்கு தடுப்பூசி போடணும், வேக்சின் கொடுத்து, முறையான உணவு பராமரிப்பு கொடுத்து, நீர் ஆதாரத்தை கொடுத்து அதுங்களுக்கு கருத்தடை பண்ணிவிட்டு அந்த நாய்கள் பெருகாது. கருத்தடை பண்றதே நாய்களோட இனத்தை அழிக்கிறது தான். அது கூட வழி இல்லாமல் செய்யணுன்றக்காக தான் நம்ம இவ்வளவு போராடிட்டு இருக்கோம். அந்த ஜீவன் ஒரு தெருவில் 20 நாய்கள் இருக்குன்னு அந்த 20 நாய்களை பிடிச்சு கருத்தடை பண்ணிட்டா 10 வருஷம் தாங்க அதோட வாழ்நாளே. அந்த 20 வருஷம் 10 வருஷம் மட்டும் அந்த 20 நாய்கள் இருக்கும். அதுக்கப்புறம் அதோட இனப்பெருக்கம் அப்படியே அழிஞ்சிடும். அப்படி ஒவ்வொன்றா அதோட இனங்கள் கருத்தடை பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் பெருகாது. அப்ப இருக்கக்கூடிய நாய்கள் அவங்கவுங்களுக்கு வசதிக்கு தகுந்த மாதிரி வீட்டில் வச்சிருந்துட்டு லைசன்ஸ் போட்டு பெல்ட் போட்டு முறையா வேக்சின் போட்டு அவங்களுடைய பாதுகாப்புக்கு அவங்க வீட்டில் வளர்த்துக்கலாம். இதைத்தான் நாங்கள் தன்னார்வலர்கள் சொல்லிட்டு இருக்கோம். புரிஞ்சுக்கோங்க கொஞ்சமாவது. ஒவ்வொருத்தரும் மீடியால போஸ்ட் போட்டா எத்தனையோ பேச்சு பேசுறீங்க. பதிவு போட்டவங்களை அதாவது ஒருத்தவங்களுடைய பதிவுல அத்துமீறி பேசுறதே அநாகரிகம். வாங்க தன்னார்வலர்களே, இந்த விலங்குகளுக்காக, குரலற்ற ஜீவன்களுக்காக குரல் கொடுப்போம்னு சொல்லி நாங்கள் ஒரு மீடியாவில் பேசுகிறோம், ஒரு வாய்ஸ் போடுறோம், ஒரு வீடியோ போடுறோம்னா அதுக்கு கீழே அத்தனை பேர் தவறான கமெண்ட் கொடுக்குறீங்க. 100 கமெண்ட்ல 20 கமெண்ட் ஆதரவு, 80 கமெண்ட்ஸ் எதிர்பார்த்தா இருக்கு. அந்த எதிர்ப்பு கூட நாகரிகமாக சொல்றீங்களா? அப்படி கிடையவே கிடையாது. அடுத்தவங்களோட பதிவில் போய் நம்மளுடைய கருத்துக்களை அநாகரிகமாக பதிவிடுறது ஒரு தவறான செயல்னு கூட உங்களுக்கு தெரியல. நீங்க எல்லாம் என்னத்தைங்க பத்தி பேச போறீங்க? ஒரு விலங்குக்கு உணவளிக்கிறது தப்புன்றீங்க. அந்த விலங்குகள் அந்த இடத்திலேயே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. மனிதர்களைப் போலவே இந்த பூமியில வாழக்கூடிய முழு அதிகாரமும் உரிமையும் கொண்டாது அந்த வாயில்லாத ஜீவன்கள். செலவு பண்ணி அதுக்கு பராமரிப்பு பார்ப்பீங்க. அப்போ அரசு அதிகாரிகளும் ஆர்டர் போடுறதோட சரி உள்ள வேலை செய்ய மாட்டாங்க. பொதுமக்களும் தன்னார்வலர்களும் இந்த மாதிரியான சாலை பணியாளர்களும் சுகாதார பணியாளர்கள் இந்த மாதிரியான ஆட்களை வச்சு தான் நீங்கள் பண்ண போறீங்க. அப்படி பண்ணும்போது எத்தனை பேர் எவ்வளோ விஷயங்களை பார்ப்பாங்க. பிடிக்காதவங்க உள்ள என்ன பண்ணுவாங்க? அந்த ஜீவன்களுக்கெல்லாம் ஒரேடியாக கொள்றது மட்டும்தான் அவங்களுக்கு தீர்வாக இருக்கும். அப்போது அத்தனை லட்சம் நாய்களை உள்ள அடைக்கும் போது அதில் நோய் வந்த நாய்கள், நோய் இல்லாத நாய்கள், குட்டிகள் தனித்தனியாக ரகம் பிரிச்சுலாம் நீங்கள் பண்ண மாட்டீங்க. அப்போ நோய் உள்ள ஒரு 10 நாய் இருந்தால் போதும், பல லட்சம் நாய்கள் இறந்து போயிடும். அப்படி நாய்களை கொல்றது தான் உங்கள் திட்டம்னா அதுதான் மனித நேயமா? இதை சட்டம் அனுமதிக்குதா? காப்பங்களுக்கு அனுப்பி நீங்கள் சரியாக பராமரிச்சிருக்கீங்க அப்படின்னா நாங்கள் ஏன் போராட போகிறோம்? கருத்தடைக்கு எடுத்துகிட்டு போன நாய்கள் எத்தனை நாய்கள் குடல் செறிஞ்சு வெளியே இறந்துருக்கு. கருத்தடை பண்ணி 3 நல்ல தெருவில் கொண்டாந்து வீசிட்டு போய் எத்தனை நாய்கள் பராமரிப்பு இல்லாமல் இறந்துருக்கு. அப்போ நாங்கள் எதையுமே அரசு சரியாக செய்யாததுனால தான் நாங்கள் கொடி பிடிக்கிறோம். அந்த ஜீவன்களும் உயிர் தானே, நமக்காக படைக்கப்பட்டது தானே, நம்மளை பாதுகாக்கத்தானே இருக்கு. அப்போ அந்த ஜீவன்கள் ஏன் இப்படி இருக்கு, அதுக்குண்டான காரணம் என்ன அப்படின்றத நாம ஏன் புரிஞ்சுக்கிறது இல்லை? காலையில் டீ காஃபி டிஃபன் சாப்பிட்டுட்டு 11 மணிக்கு டீ பிரேக்கும் எடுத்துக்கிட்டு 12:30 மணிக்கு நமக்கு சாப்பாடு வரலைன்னா எவ்வளோ கோவம் வருது. அதுக்கிடையில் ஸ்நாக்ஸ் வேறு, சாக்லேட்ஸ் என்ன வேணுமோ, பிஸ்கெட்டு, டீ, காஃபின்னு எல்லாமே உள்ள தள்ளிட்டு ஒரு சாப்பாட்டுக்கு கொஞ்சம் நேரம் தவறி வச்சு அந்த நேரத்துக்கு நம்ம சாப்பாடு கிடைக்கல அப்படின்னா மனிதர்களுக்கு எவ்வளவு கோவம் வரும்.